அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிஸ் கார்னருங்கிற இடத்துல ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஃபுட் பர்மீஸ் அத்தோ. அது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் கிடைக்காது. நான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் வீட்டில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு அதோட தண்ணியை வந்து நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட வற்றி இந்த புளி ஜாம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது மாதிரி பண்ணுறதுனால இந்த புளியோட பச்சை வாடை தெரியாது. அதனால் நம்ம வந்து இந்த புளி தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா வற்றி புளிஜாம் ஸ்டேஜ் அந்த மாதிரி வரட்டும். அந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அத்தோக்கு தட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணி கிறிஸ்பினஸ்க்காக போடுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜாரில். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பேலன்ஸ் வச்சுருந்த கடலைப்பருப்பு, ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு இருந்துச்சு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தனியாக இருக்கிறா, கொஞ்சம் தனியாக இருக்கணும். இதை நான் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிட்டு வரேன். இதை பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அந்த தட்டைக்கு இந்த ஸ்டேஜில் இது இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மல் ஸ்டேஜில். புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அதில் இருக்கிற தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா சுண்டி இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இதில் தான் வந்து நம்ம அந்த தட்டை செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லையை நான் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அத்தோவுக்கு வந்து நம்ம வந்து தட்டை செய்ய போகிறேன். அதுக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். கடலைப்பருப்பு அரைஞ்சும் அரையாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அடை முழுகிற அளவு நம்ம எண்ணெய் ஊற்றணும். இது உடனே நம்ம கிண்டணும்னா அது அப்படியே உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் வேக விட்டு திருப்பி பார்ப்போம். போதும். வேர்வை துளிகள் பார்த்தீங்கன்னா தட்டை இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு கோப்பையில் வச்சுக்கோங்க. 10 பல்லு பூண்டு இதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸை வந்து அவிச்சு எடுத்துக்கணும்.
நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலருக்காக நான் இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஃபுட் கலர் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. எங்கள் வீட்டில் ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன பேக் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இங்கே இதுதான் கிடைக்குது. அதனால் இது வந்து 75 கிராம்ஸ் வருது. இது 3 நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்தால் போதும். கிண்டுங்கிற பேரில் வந்து நம்ம வந்து அதை உடச்சிடக்கூடாது. நல்லா நீட்டமாக தான் நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அப்படி அமுத்தி பார்த்தா அப்படி உடையும் அந்த ஸ்டேஜ். அவ்வளோதான். இனிமேல் வந்து அடுப்புக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மிக்சிங்கை போட்டுடலாம். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை போட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருந்தா மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முடி இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் புளிப்பு இங்கே கம்மியாக சாப்பிட்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சிங்கை போடணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம பொரிச்சோம்ல எண்ணெய், அந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது யார் அத்தோட இந்த பேஜு அப்படிங்கிறதும் சாப்பிட்றாங்க. அந்த அவுச்ச முட்டையை என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹாஃபாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்டஃபிங் அப்படியே அது உள்ளக்க போகணும். அந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளக்க வைக்கணும். இந்த மாதிரி வச்சு அந்த அத்தோட சாப்பிடணும். இந்த பேலன்ஸ் இருக்கிற ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை பண்ணோம்ல, அதை நல்லா உடச்சி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருந்த முட்டைக்கூசு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கூசில் அந்த மசாலா நல்லா ஒட்டுற அளவு பரட்டி வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்தா நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கையில் தான் அத்தை மிக்ஸ் பண்ணுறானுங்க. அதான் டேஸ்ட்டு எல்லாருமே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்களா, அத்து ப்ளஸ் பேஜு ரெடி. ஃபஸ்ட் டைம் நான் இப்படி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு ஐயோ வேணும் பாருங்கள், அத்து ப்ளஸ் பேஜு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கோலின் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கை வேலை செய்யலையா?